ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. வெந்தயக்கீரை போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு. நான் வீட்டில் அரைச்ச மாவு, கடை மாவு இல்லை. நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அது நான் எப்படி உங்களுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ண, இந்த டோ ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில். இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, மாவில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வெந்தயக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் 1 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணேன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் வெந்தயக்கீரை இதை க்ளீன் பண்ணி நல்லா சின்னதாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சின்னதாக குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் வேக வச்சு போட்டிருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் ஆனியன் 3 சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவை. இது நம்ம எப்படி நான் செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு பொரியல் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சப்பாத்தி தேய்ச்சி அது வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்ய காமிக்கிறேன். இப்போ நம்ம பொரியல் தாட்சிலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடாகும்போதும் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீரை போட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு, ஏன்னா நான் வேக வைக்கிறப்ப சால்ட் போடலை, நான் அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வெந்துட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். கீரைலாம் நல்லா வதங்கி அதுலேயே கொஞ்சம் நல்லா சுருங்கிடும். வெந்தயக்கீரை சப்பாத்திக்கும் இந்த பொரியலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி கூட இந்த வெந்தயக்கீரை. உடம்புக்கு நல்லது. இதை நம்ம நார்மலாக அப்படியே நம்ம சாப்பிட முடியாதுங்க. நிறைய பேர் குழம்புலேயே ஆட் பண்ணுவாங்க. 5 விதமான கீரை போட்டு குழம்பு செய்வாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே மெயினாக நாங்கள் வெந்தயக்கீரைன்னு வாங்குறது இந்த மாதிரி உருளைக்கிழங்குல போட்டு வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்யணும் மட்டும்தாங்க நாங்கள் செய்வாங்க. கொஞ்சோண்டு நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கீரை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து அதை நான் சப்பாத்திக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தேவையான பொருட்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, புகை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரை சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க வச்சு அதுக்கப்புறம் கடைசியில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு போடுறேன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதை நான் யூஸ்வலாகவே வேக வைக்காமல் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வேக வச்சுருக்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கீரை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கடைசியில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அது ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும் ஆல்ரெடி வெந்ததுனால. நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக போடுறதா இருந்துச்சுன்னா வெங்காயம் போட்டுட்டதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா கீரையுமே ஆட் பண்ணுறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும் வதங்கி வந்துருச்சுன்னா.
கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா பொரியல் ரெடிங்க. நம்ம சப்பாத்தி எப்படி செய்யறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிளான பொரியல், சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதாங்க ஃபைனல் ஸ்டேஜ், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எப்படி சப்பாத்தி செய்யறது நான் காமிச்சிடுறேன்.